கொண்டு வந்தேன் என்று. And all the people give witness, that's true. ஜனங்கள் எல்லாரும் அது உண்மை என்று சாட்சி பகிர்ந்தனர். All that's true, but still we want to have a king. அவையெல்லாம் உண்மைதான். அப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ராஜா அவசியம் வேண்டும். We want to be like the rest of the world. உலகத்தில் உள்ள மற்றவர்களைப் போல எங்களுக்கும் இருக்க நாங்கள் விரும்புகிறோம் என்றனர். Now tonight our scripture is dividing the book of Ephesians is the book of Joshua of the New Testament. இன்றிரவு நம்முடைய வேத பாடம் எபேசியரின் பகிர்ந்து கொடுத்தலாய் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் யோசுவாவின் புத்தகமாக இருக்கிறது. It's dividing up and setting in order the overcome one. அது பகிர்ந்து கொடுக்கிறதும் ஜெயங்கொள்ளுகிறவர்களை ஒழுங்கு முறைகளில் கொண்டு வருகிறதுமாய் இருக்கிறது. Now just a background for a few minutes to get a place before we start reading, beginning with the 3rd verse. நாம் 3ஆம் வசனம் முதல் வாசிக்க துவங்குவதற்கு முன்னர் நாம் ஒரு இடத்தை பிடிக்க ஒரு சில நிமிடங்கள் இதை ஒரு முன்னுரையாக பார்ப்போம். Now we find last Sunday night that the God in the Old Testament had made Israel a promise of a land of rest because they had become pilgrims and wanderers. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் இஸ்ரவேலுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேசத்தை தருவதாக அவர்களுக்கு வாக்களித்திருந்தார். ஏனென்றால் அவர்கள் தேசாந்திரிகளாயும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறவர்களாயும் இருந்தனர். And they were in a land that wasn't theirs. அவர்களுக்கு சொந்தமில்லாத ஒரு தேசத்தில் அவர்கள் இருந்தனர். God had promised to Abraham that his seed would sojourn for 400 years in a strange people and be mistreated. தேவன் ஆபிரகாமின் மூலமாக ஆபிரகாம் ஒரு பரதேசியாயும் அவனுடைய சந்ததி அந்நிய ஜனங்களுக்குள் 400 வருடங்கள் பரதேசிகளாய் இருந்து துன்பப்படுவார்கள் என்றும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். But by a strong hand he would bring them out into a goodly land that was flowing with milk and honey. ஆனாலும் ஒரு பலத்த கரத்தினால் பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்துக்குள் கொண்டு வருவேன் என்று வாக்களித்திருந்தார். And now when the time of the promise drew nigh, God raised up someone to bring them to that land. வாக்குத்தத்தத்திற்கான வேலையானது நெருங்கி வந்தபோது அவர்களை தேசத்துக்குள்ளாக கொண்டு போகும்படியாய் தேவன் யாரோ ஒருவரை எழுப்பினார். I mean in the class tonight who that one knows who that one was. அந்த நபர் யார் என்று இன்றிரவு இங்கு உள்ளவர்களாகிய உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? Moses. அது மோசே. Notice a very real type of our one that was given to bring us to the promised land. Christ. கவனியுங்கள், நம்மை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் கொண்டு போக கொடுக்கப்பட்ட அந்த ஒருவரை போன்ற கிறிஸ்துவை போன்ற மிகவும் உண்மையான ஒரு மாதிரியாய் அவன் இருந்தான். Now we have a promise. இப்பொழுது நமக்கும் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. Because our promise is spiritual rest, where theirs was physical rest. ஏனென்றால் நம்முடைய வாக்குத்தத்தமோ ஆவிக்குரிய இளைப்பாறுதலாய் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய வாக்குத்தத்தமோ சரீர பிரகாரமான இளைப்பாறுதலாய் இருந்தது. And so they was coming to a land that they could say, this is our land. ஆகையினால் இது எங்களுடைய நாடு என்று சொல்லத்தக்கதான ஒரு தேசத்துக்குள் அவர்கள் வந்து கொண்டிருந்தனர். We are no more wanderers. We've settled down. This is our land. And here we have rest. நாம் இனி அலைந்து திரிகின்றவர்களாய் இருக்க போவதல்ல. நாம் குடியேறிவிட்டோம். இதுதான் எங்கள் நாடு. இங்கே எங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. We'll plant our corn, our vineyards, and we'll eat from our vineyards. நாங்கள் எல்லாரும் எங்களுடைய சொந்த தானியத்தை புசிப்போம். எங்களுடைய திராட்சை தோட்டத்தை நாட்டுவோம்.
எங்களுடைய திராட்சை தோட்டத்தில் இருந்து எடுத்து புசிப்போம். Then when we pass on, we'll leave it to our children. பின்னர் கடந்து போகும்போது அதை எங்களுடைய பிள்ளைகளுக்காய் விட்டு செல்வோம். Oh, how we could go into the land of it. The laws of inheritance, like Naomi, Ruth, Boaz. ஓ, நாங்கள் எப்படியாய் அந்த தேசத்திற்குள்ளாகவும் சோதரத்தின் நியமங்களுக்குள்ளாய் ஆராயலாம். நகோமி, ரூத், போவாஸ் போன்று Bring all that back. அவர்கள் எல்லாவற்றையும் நாம் திரும்ப கொண்டு வரலாம். Now a brother in Israel, how that he must, anything that he had lost must be redeemed by a kinsman. இஸ்ரவேலிலே ஒரு சகோதரன் எதையாவது இழந்து போனால் எப்படி ஒரு உறவின் முறையான் அதை மீட்டுக் கொள்ளலாம். Oh, how beautiful. ஓ, அது என்ன அழகா இருக்கிறது. It would take weeks and weeks and weeks and weeks. We'd never leave this chapter to go to. அதை குறித்து ஆராய போனால் வாரங்களாக ஆகியும் அந்த அதிகாரத்தையே நாம் தாண்டி அதற்குள் போக மாட்டோம். We could tie the entire Bible right into here, right into this one chapter. வேதாகமம் முழுவதையுமே நேராக இதற்குள் சம்பந்தப்படுத்தலாம், இந்த அதிகாரத்துக்குள் இணைக்கலாம். And oh, I just love to study it. ஓ, அதை ஆராய்ந்து படிக்க எனக்கு மிகுந்த ஆவல். We used to take it for a year and a half and never leave a book. நாம் வழக்கமாக அதை செய்வதுண்டு. ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அதையே 1.5 ஆண்டு காலம் ஆராய்வது. Just stay right with it. அதிலேயே நிலைத்திருப்போம். Now, but it was such a great thing that the inheritance. இப்பொழுது சுதந்திர வீதம் என்பது அப்பேற்பட்டதான ஒரு மகத்தான காரியம். How it was that an inheritance in the land, that no one else but a close kinsman could redeem that inheritance. தேசத்தில் உனக்கு ஒரு சுதந்திர வீதம் இருக்குமாயின் எப்படியாய் ஒரு உறவின் முறையான் மட்டுமே அல்லாமல் வேறு யாராலும் அதை மீட்டுக் கொள்ள முடியாது. Now let me just drop on a little token here that I touched on the other night from you mothers. தாய்மகளாகிய உங்களுக்கு அன்றொரு நாள் பேசின காரியத்தில் ஒரு சிறு அச்சாரத்தை இங்கே கூற விரும்புகிறேன். How many of you prayed for your loved ones lost? All right. இழந்து போன நிலைமையில் இருக்கின்ற உங்களுடைய அருமையானவர்களுக்காக இங்கு இருக்கின்றவர்களில் எத்தனை பேர் ஜெபித்திருக்கிறீர்கள்? சரி, There you are again. See, your inheritance. See? மறுபடியமாக காரியம் அதுதான். பாருங்கள், உங்களுடைய சுதந்திர வீதம் புரிகின்றதா? Paul told the Romans that believe on the Lord Jesus Christ, and thy house shall be saved. அவள் அந்த ரோம சேவகனிடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கூறினான். You've got faith enough for your own self to be saved. Have faith enough, no matter how wayward that boy is or that girl is, they'll be saved anyhow. உங்களை தானே ரட்சித்துக் கொள்ள போதுமான விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கும் என்றால், உன்னுடைய பையனோ அல்லது பெண்ணோ எவ்வளவாக வழி தவறி சென்றிருந்தாலும் உங்களிடத்தில் போதுமான விசுவாசம் இருக்குமானால் எப்படியாயினும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். God somehow, if he has to lay them on their back, laying here in the hospital dying, they'll be saved. தேவன் எப்படியாயினும் அவர்களை ரட்சிப்பார். அவர்களை ஆஸ்பத்திரியில் படுக்க வைத்த நிலைமையில், மரித்துக் கொண்டிருக்கிற நிலையில் அவர்களை வைக்க வேண்டி இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். God promised it. தேவன் அதை வாக்களித்துள்ளார். The inheritance. அந்த சுதந்திர வீதம். Oh, and they shall be there, said Isaiah, and all their offsprings with them. ஓ, ஏசாயா கூறுகிறான், அவர்களும் அவர்களுடைய சந்தானமும் அங்கிருப்பார்கள். They shall not hurt nor destroy on all my holy mountain, saith the Lord. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதுமில்லை, ஏழுண்டாக்குவதுமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று. Oh, I've got a little spot I hope I can get to tonight for you. ஓ, எனக்கு ஒரு குறிப்பிட்ட காரியம் இருக்கின்றது, அதை இன்றிரவு நான் உங்களுக்காக பேசலாம் என்று நம்புகிறேன். Just burning in my heart. That comes back to that. என் இருதயத்தில் அது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது, அதற்கு நாம் திரும்பி வருவோம். But now on forward. ஆனால் இப்பொழுதோ தொடர்ந்து முன்னேறுவோம். Then did you notice Moses, that great
miracle performer that brought down Israel down through the land and brought them up to the promised land, but did not place their inheritance to them. பின்னர் நீங்கள் மோசேயை கவனித்தீர்கள். அந்த மகத்தான் அற்புதம் செய்கின்றவன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தினூடாக நடத்தி வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் வரைக்கும் கொண்டு வந்தான். ஆனால் அவர்களுடைய சுதந்திர வீதத்தில் அவர்களை அவன் பொருத்தவில்லை. He did not give them their inheritance. அவர்களுடைய சுதந்திர வீதத்தை அவன் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கவில்லை. He led them up to the land. But Joshua divided the land to the people. அத்தேசம் மட்டுமாக அவன் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தான். ஆனால் யோசுவாவோ தேசத்தை ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான். Is that right? அது சரிதானே? And Christ brought the church up to the place where their possession was made to them, was given to them, just the Jordan to cross. கிறிஸ்தவம் சபையை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலம் மட்டுமாய், சபைக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் இருந்த ஸ்தலம் மட்டுமாய் கொண்டு வந்தார். அவர்கள் கடக்க வேண்டியது யோர்தான் மட்டும்தானே. But the Holy Spirit is the one who sets the church in order. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தாமே சபையை ஒழுங்கிற்குள் பொருத்துகின்றவராயிருக்கின்றார். The Joshua of today puts the church in its order, giving to each one gifts, places, positions. இன்றைய யோசுவா தான் சபையை அதன் ஒழுங்கில் வைத்து ஒவ்வொருவருக்கும் வரங்களையும் பொருத்தங்களையும் ஸ்தானங்களையும் கொடுக்கிறார். And he is the voice of God speaking to the inner man that Christ has saved, the Holy Spirit. பரிசுத்த ஆவியாகிய கிறிஸ்து தான் ரட்சித்தார் என்று உள்ளான மனிதன் மூலமாக பேசுகின்ற தேவனுடைய சத்தம் அவராயிருக்கிறார். How do you get that much of it? இதுவரைக்கும் கூறினவைகள் உங்களுக்கு புரிகின்றதா? Now we're getting over into the book of Ephesians. இப்பொழுது நாம் எபேசியரின் புத்தகத்துக்குள்ளாக போகின்றோம். Now the same way he's positionally placing the church where they belong. அதே விதமாக சபைக்குரிய ஸ்தானத்திலே அவர் அதை பொருத்தி கொண்டிருக்கிறார். Joshua placed them in the natural land. யோசுவா அவர்களை ஒரு இயற்கையான தேசத்தில் பொருத்தினான். Now the Holy Spirit is placing the church positionally in the land that they, in the position that they belong in, their inheritance. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் சபையை அவர்களின் சுதந்திர வீதத்திலே அவர்களின் ஸ்தானத்திலே அவர்களை பொருத்தமாய் பொருத்தி கொண்டிருக்கிறார். Now the first thing he starts off here, he addresses his letter, Paul. இங்கே முதலாவதாக அவன் துவங்குகிறது. பவுல் தன்னுடைய நிருபத்தை துவங்குகையில் பவுல் என்று துவங்குகிறான். Which we're going to find out after a while that all this mystery was revealed to him. அவனுக்கு இந்த ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது என்பது கொஞ்சம் கழித்து நாம் பார்க்க போகிறோம். Not in a seminary, not by any theologian, but it was a divine revelation of the Holy Ghost that God gave Paul. ஒரு குருமார்கள் பள்ளி அல்ல, ஒரு வேத பண்டிதன் மூலமாய் அல்ல, ஆனால் தேவன் பவுலுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியை பற்றின வெளிப்படுத்தலாய் அது இருக்கிறது. Knowing that the mystery of God, he said, that had been hid since the foundation of the world, had been revealed to him by the Holy Spirit. உலக தோற்றமுடல் தேவனுடைய ரகசியமானது மறைக்கப்பட்டிருந்தது என்பதை அறிந்து அவை யாவும் பரிசுத்த ஆவியானவர் தனக்கு வெளிப்படுத்தினார் என்று கூறுகிறான். And the Holy Spirit amongst the people was setting each one in order, setting the church in position. பரிசுத்த ஆவியானவர் ஜனங்கள் மத்தியில் இருந்து ஒவ்வொருவரையும் ஒரு ஒழுங்கில் பொருத்தி கொண்டிருக்கிறார். சபையை அதன் ஸ்தானத்தில் பொருத்துகிறார். Now the first thing Paul starts out here to tell the people is to get all the பவுல் இங்கே ஜனங்களுக்கு சொல்ல தொடங்குகிற முதலாவது காரியம் என்னவென்றால்
நினைவிருக்கட்டும். Remember, this is to the church, not to the outsider. இது சபைக்கு மாத்திரம் எழுதப்பட்டதே ஒழிய புறம்பே இருக்கிறவர்களுக்கு அல்ல. It's mystery and riddles to him, never able to understand. புறம்பே இருக்கிறவர்களுக்கு புதிராக இருக்கிற ஒரு ரகசியமாய் இருக்கிறது, ஒருபோதும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது. Goes over the top of his head, he does no more know about it than nothing. அது அவருடைய தலைக்கு மேலாக போய் அதை குறித்து அவன் ஒன்றுமே அறியாதவராயிருக்கிறார். But to the church, it's honey in the rock. ஆனால் சபைக்கோ அது கண்மலை தேனாக இருக்கிறது. It's joy unspeakable. அது சொல்லி முடியாத சந்தோஷமாய் இருக்கிறது. It's the blessed assurance. அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிச்சயமாய் இருக்கிறது. It's the anchor of the soul. அது ஆத்மாவின் ஒரு நங்கூரமாய் இருக்கிறது. It's our hope and stay. அது நம்முடைய நம்பிக்கையும் காத்திருக்குதலுமாய் இருக்கிறது. It's a rock of ages. காலங்கள் தோறுமாய் உள்ள கண்மலையாய் இருக்கிறது. Oh, it's everything that is good. அது நன்மையான எல்லா காரியமுமாய் இருக்கிறது. For heavens and earth will pass away, but God's word shall never pass away. எல்லா வானங்களும் ஒழிந்து போம், பூமியும் ஒழிந்து போம், ஆனால் தேவனுடைய வார்த்தையோ ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. But the man outside of Canaan knows nothing of it. He's still wandering. ஆனால் கானானுக்கு வெளியே இருக்கிற மனுஷனோ அதை குறித்து ஒன்றும் அறியாதிருக்கிறான். அவன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். Not saying that he's not a good man. I don't say that. அதன் காரணமாக அவன் ஒரு நல்ல மனிதன் அல்ல என்று நான் கூறவில்லை. I don't say the man even in Egypt's not a good man. எகிப்தில் இருக்கின்ற மனிதனும் கூட நல்லவன் அல்ல என்று நான் கூறவில்லை. But until he has come over into this possession. ஆனால் அவனோ அவனுடைய சுதந்திரத்துக்குள் வருமட்டாய் அதை அவன் அறிய மாட்டான். And the possession that the promise that was given to the church is not a natural land but a spiritual land. சபைக்கு கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தமானது ஒரு இயற்கையான தேசம் அல்ல, ஆனால் ஒரு ஆவிக்குரிய தேசமாய் இருக்கிறது. For we are a royal priesthood, a holy nation. ஏனென்றால் நாம் ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம், ஒரு பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறோம். Then in this royal priesthood, holy nation, peculiar people, called out, elected, chosen, set aside. பின்னர் இந்த ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் பரிசுத்த ஜாதியாயும் வெளியே அழைக்கப்பட்டவர்களாயும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாயும் பிரத்யேகமானவர்களாயும் வேறு பிரிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறோம். Then all the world is dead on the outside. அப்படியானால் முழு உலகமும் அதற்கு புறம்பானதாயும் மரித்ததாயும் இருக்கிறது. And we are led by the Spirit. நாமோ ஆவியினாலே நடத்தப்படுகிறோம். Sons and daughters of God are led by the Spirit of God. தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டவர்களாய் இருக்கிறோம். Not by man, but by the Spirit. ஒரு மனிதனால் அல்ல, ஆனால் ஆவியினால் நடத்தப்பட்டவர்களாய் இருக்கிறோம். All in love. The whole thing is bundled up now. சகலமும் அன்புக்குள்ளாக முழு காரியமும் இப்பொழுது சுருட்டப்படுகின்றது. This has been tried to be taught on many times. அநேக முறைகள் இதை போதிக்கும்படியாக முயற்சிக்கப்பட்டது. No doubt what great theologians have struck it a lot deeper than I could. வேத பண்டிதர்கள் அன்பை குறித்து என்னை காட்டிலும் அதிகமாக போதித்திருக்கிறார்கள். But the thing I want to try to get to you is this, that a man that is in Christ with the Holy Ghost can bear with a man when he's wrong. Long suffering, gentle, patient. நான் உங்களுக்கு எடுத்து கூற முயற்சிக்கின்ற ஒரே காரியம் இதுதான். அதாவது பரிசுத்த ஆவியை பெற்றவனாய் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற ஒரு மனிதனால் தவறில் இருக்கின்ற ஒரு மனிதை அவனால் பொறுத்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவனிடம் நீடிய பொறுமை, சாந்தம், பொறுமை இருக்கின்றது. He's sweet,
humble, faithful, filled with the Spirit, never negative, always positive. அவன் இனிமையாயும் தாழ்மையாயும் விசுவாசம் உள்ளவனாயும் ஆவியினால் நிறைக்கப்பட்டவனாயும் எதிர்மறையாய் இல்லாமல் நிச்சயம் உள்ளவனாய் இருப்பான். He's a different person. அவன் ஒரு வித்தியாசமான நபராய் இருக்கிறான். Not just the man that we once had it. If we shouted, we had it. Us Methodists. இந்த விதமாக கூறுகின்ற ஒரு மனிதனாக அல்ல, அதாவது ஒரு காலத்தில் நாங்கள் அதை பெற்றிருந்தோம், நாங்கள் கூச்சலிட்டோமானால் நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம் என்பதாகவும் நாங்கள் மெத்தடிஸ்டுகள். Or when we shouted, we was in the land. நாங்கள் கூச்சலிட்ட போது நாங்கள் தேசத்திற்குள்ளாக இருந்தோம் என்று கூறினர்களாய். That's good. That's all right. I believe that too. அது நல்லதுதான், அதெல்லாம் சரிதான், நானும் கூட அதை விசுவாசிக்கிறேன். Then the Pentecostal come along speaking with tongues. They had it. பின்னர் அந்நிய பாஷைகள் பேசிக்கொண்டு பெந்தேகோஸ்துக்கள் நாங்கள் பெற்றுவிட்டோம் என்று வந்தனர். Everyone spoke of tongues had it. I believe that too. அந்நிய பாஷைகள் பேசுகின்ற அனைவரும் பெற்றுவிட்டார்கள் என்றனர், நானும் கூட அதை விசுவாசித்தேன். But still we found out that a lot didn't have it yet. ஆனால் அப்படியா இருந்தோம், இன்னும் அநேகர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் கண்டறிந்தோம். பாருங்கள், புரிகின்றதா? We are now coming to this great hidden mystery that's been hid since the foundation of the world, and now being revealed in the last days to the sons of God. உலகம் உண்டானது முதற்கொண்டு மறைக்கப்பட்டிருந்ததும் இந்த கடைசி நாட்களில் தேவ புத்திரர்களுக்கு வெளிப்பட்டதுமான மறைக்கப்பட்டிருந்த ரகசியத்துக்கு இப்பொழுது நாம் வந்து கொண்டிருக்கிறோம். You believe that to be true? That sons of God are manifested? தேவ புத்திரர்கள் வெளிப்பட்டாயிற்று என்பது உண்மை என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Before we even go anywhere, let's turn over to Romans 8th chapter just a minute. Let me read you something. நாம் வேறு எதையும் சிந்திப்பதற்கு முன்னர் நாம் ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு ஒரு நிமிடம் திருப்பி உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் வாசிக்கட்டும். See if this is just coming up to what I'm speaking of here. இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கின்ற காரியத்திற்கு இது ஓவி வருகின்றதா என்று பார்ப்போம். Now we go get Romans 8, the 19th verse of the 8th chapter of Romans. இப்பொழுது நாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க போகின்றோம். For the earnest expectation, the creation waiteth for the manifestations of the sons of God. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு திருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது. With earnest expectations, the whole creation is waiting for the manifestation. மிகுந்த ஆவலோடு சர்வ சிருஷ்டியும் வெளிப்படும்படியாய் காத்துக் கொண்டிருக்கிறது. See? The manifestation. பாருங்கள், வெளிப்படும்படியாய். What is the manifestation? Making known. வெளிப்படுதல் என்றால் என்ன? அறியும்படியாய் செய்வது. The whole world. முழு உலகமும். The Mohammedans over here, they're looking for it. அங்கே இருக்கின்ற முகமதியர்கள் அவர்கள் அதை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றனர். All around everywhere they're looking for it. சுற்றிலும் எல்லா இடங்களிலும் அவர்கள் அதை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றனர். Where is these people? இந்த ஜனங்கள் எங்கே இருக்கிறார்கள்? We've had a mighty rushing wind. We've had thunder and lightning. We've had oil and blood. We've had all kinds of things. நம்மிடத்தில் ஒரு பலத்த காற்று உண்டானது, இடி முழக்கங்களும் மின்னல்களும் நமக்கு உண்டானது, எண்ணெயும் ரத்தமும் நமக்கு உண்டானது, எல்லா விதமான காரியங்களும் நமக்கு உண்டானது. But we fail to hear that little still small voice that attracted the prophet that wrapped the robe around him and walked out, said, "You're a mile off." ஆனால் தன் சால்வை எடுத்து சுற்றி கொண்டு வெளியே நடந்து போய், இதோ இருக்கிறேன் கர்த்தாவே என்று சொல்லும்படியாய் தூண்டின அந்த தீர்க்கதரிசியை கவர்ச்சித்த அந்த மெல்லிய சிறிய சத்தத்தை நாம் கேட்க தவறி போனோம். புரிகின்றதா? Now the whole creation
is groaning and waiting for the manifestations of the sons of God. இப்பொழுது சர்வ சிருஷ்டியும் வேதனையில் முனகிக் கொண்டு தேவபுத்திரர்கள் வெளிப்படும்படியாய் காத்துக் கொண்டிருக்கிறது. Now Paul is going to first place the church exactly where it belongs. சபையானது தான் காத்திருக்க வேண்டிய ஸ்தானத்திலே அதை பவுல் முதலாவதாக பொருத்த போகிறார். Now just to get the background, let's read again. Paul, an apostle of Jesus. அதன் முன்னுரையை நாம் அறிந்து கொள்ளும்படியாய் நாம் அதை மீண்டுமாய் வாசிப்போம். Christ by the will of God to the saints, that's the sainted ones, which are at Ephesus, and the faithful in Christ Jesus. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, அதாவது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. Now so the class won't forget it. How do we get in Christ? ஆக வேத பாட வகுப்பிற்கு வந்துள்ள நீங்கள் தாமே இதை மறந்து போகாமல் இருப்பதற்காக நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக வர முடியும்? Do we join the church to get in Christ? கிறிஸ்துவுக்குள்ளாக வருவதற்காக நாம் சபையை சேர்ந்து கொள்ளுகிறோமா? Do we make a profession to get in Christ? ஒரு உத்தியோகத்தை வகிப்பதன் மூலமாக கிறிஸ்துவுக்குள் வர முடியுமா? Do we be immersed in water to get in Christ? கிறிஸ்துவுக்குள் வருவதற்காக நாம் தண்ணீருக்குள் மூழ்குகிறோமா? How do we get in Christ? நாம் எப்படியாய் கிறிஸ்துவுக்குள்ளாக போக முடியும்? 1 Corinthians 12th chapter, for by one Spirit, one capital SPIRIT, which is Holy Spirit, we are all baptized into the promised land. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், ஒரே ஆவியினாலே, அதாவது பரிசுத்த ஆவியினாலே நாம் எல்லாரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம் என்று கூறுகிறது. In this promised land, everything belongs to us. In the promised land. இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக எல்லா காரியங்களும் நமக்கு சொந்தமாக இருக்கிறது. Dear Brother Collins? அதை பார்த்தீர்களா சகோதரன் காலின்ஸ்? See, everything in the promised land. பாருங்கள், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இருக்கின்ற அனைத்து காரியங்களும். When Israel crossed over this Jordan into the promised land, brought down everything. இஸ்ரவேலர் இந்த யோர்தானை கடந்து இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக வந்தபோது அவர்கள் எல்லாவற்றையுமே யுத்தம் செய்து மேற்கொண்டனர். Now remember, in this promised land, that don't mean that you are immune from sickness. That don't mean that you're immune from trouble. இப்பொழுது நினைவில் வையுங்கள், இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் உங்களுக்கு வியாதியே வராதென்று அர்த்தமில்லை, தொல்லைகளே வராதென்று அர்த்தமில்லை. But it does spell this. ஆனால் அது இதை கூறுகின்றது. Oh, let me sink deep. ஓ, இது உங்கள் ஆழத்துக்குள் பதிவதாக. It says this, that it's yours. இதை அது உங்களுக்கு கூறுகிறது, அதாவது அது உங்களுக்கு சொந்தமானது என்று கூறுகிறது. Just rise and take it. எழும்பி அதை பற்றிக்கொள். புரிகின்றதா? And remember, the only way that Israel ever lost a man is when sin got in the camp. நினைவில் வையுங்கள், இஸ்ரவேல் யுத்தத்தில் எப்பொழுதாவது ஒரு மனிதனை இழந்தான் என்றால் பாளையத்துக்குள் பாவம் உண்டாயிருந்த போது மாத்திரமே. That's the only way we can ever lose a victory, is for sin to get in the camp. Something wrong somewhere. அந்த ஒரு விதத்தில் மட்டுமே நம்மாலும் ஒரு ஜெயத்தை இழக்க முடியும். அதாவது பாவமோ தவறான காரியம் ஏதோ பாளையத்துக்குள் இருக்கும் போது மட்டுமே இழப்போம். When Achan stole that wedge and that Babylonian garment, sin was in the camp and the battle went wrong. ஆகான் அந்த பொன் பாலத்தையும் பாபிலோனிய சால்வையும் திருடின போது
பாவம் அங்கே பாளையத்தில் இருந்தது. அப்போது யுத்தம் தோல்வி கண்டது. You give me this church tonight, this group of people, perfectly in the promise of God with the Holy Ghost, walking in the Spirit. இன்றிரவு நீங்கள் எனக்கு இந்த கரைதிரையற்ற சபையை கொடுங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் பரிபூர்ணமாய் நிற்கின்ற பரிசுத்த ஆவியை பெற்று ஆவியில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கூட்ட ஜனங்களை எனக்கு கொடுங்கள். I'll challenge any disease or any affliction or anything that there is. அப்பொழுது நான் எந்த வியாதியையும் அல்லது எந்த துன்பத்தையும் அல்லது அங்கிருக்கின்ற எந்த காரியத்தையும், Every Joe Louis there is in the country with all of his infidelity, இந்த தேசத்திற்குள் இருக்கின்ற எல்லா ஜோ லூயிசுகளையும் அவர்களுடைய எல்லா அவநம்பிக்கையோடும், and all the unbelievers that there is, to bring any sickness or affliction in this door, and they'll walk out of here perfectly whole. Yes, sir. எந்த விதமான தொல்லையோடும் இருக்கின்றவர்களை இந்த நாளில் இங்கே கொண்டு வாருங்கள். அவர்கள் பரிபூர்ண சுகதேகிகளாய் இங்கிருந்து வெளிநடந்து செல்வார்கள் என்று அங்கே இருக்கின்ற எல்லா அவிசுவாசிகளோடும் நான் சவாலிடுகிறேன். ஆமையா. God gave the promise. Only sin of unbelief can keep it away. தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதை தவிர்க்க கூடியது அவிசுவாசத்தின் பாவம் மட்டுமே அன்றி வேறொன்றுமில்லை. Now we're going to get down to what this little sin is after a while. இப்பொழுது இந்த சிறிய பாவம் என்ன என்பதை குறித்து பார்க்க போகின்றோம். Now, that are in Christ Jesus, grace be unto you and peace from God our Father and the Lord Jesus Christ. இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us with all spiritual blessings in heavenly places in Christ. In Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். When we are in Christ, we have spiritual blessings. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது. Outside of Christ, we have sensations. கிறிஸ்துவுக்கு புறம்பாக உணர்ச்சிகள் நமக்கு இருக்கின்றன. In Christ, we have positive blessings. Amen. கிறிஸ்துவுக்குள்ளாக நிச்சயமான ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாயிருக்கின்றது. Not make believes, not shams, not put-ons. போலி விசுவாசம் அல்ல, கள்ளத்தனங்கள் அல்ல, பாவனை செய்வதும் அல்ல. But as long as you're trying to say that you're in the promised land and are not, your sins will find you out. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக இருக்கிறோம் என்று சொல்ல முயற்சித்துக் கொண்டு உண்மையில் அதற்குள் இல்லை என்றால் உன்னுடைய பாவம் உன்னை கண்டுபிடிக்கும். And the first thing you know, you'll find yourself